எனக்கு வணக்கம். என் பேர் வந்துட்டு ஆர்ஏபி செல்வம். நான் ஏபிசி இண்டிவிஜுவல்ஸோடைய ப்ரொப்ரைட்டராக இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற ஜாப் என்ன பண்ணால், தமிழ்நாட்டில் இருக்கிற லீடிங் டெக்ஸ்டைல்ஸ், அதாவது சிவா டெக்ஸ்டைல்ஸு, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், மதுரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பச்சைப்பா சில்க்ஸு, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், ஆண்டம் சில்க்ஸு, புதுக்கோட்டை, கடலூர், ராஜபாளையம், அந்த மாதிரி வந்து எல்லா லீடிங் டெக்ஸ்டைல்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து இன்டீரியர் பண்ணி தரோம். அந்த இன்டீரியருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கார்பெண்ட்ரி மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்ட்ரி, மெட்டலு, பவுடர் போட்டு அந்த மாதிரி வந்துட்டு கம்பைன் பண்ணி வருது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வுட்டுக்கு பிளேவுட் சம்மந்தப்பட்ட எல்லா மிஷினரியும் நாங்கள் வச்சுருக்கோம். மெட்டல் சம்மந்தப்பட்ட மெட்டல் லேசரு அது வச்சுருக்கோம். மெட்டல் பெரடிஸ்ட் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தா பவுடர் போட்டு யூனிட் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு எல்லா டெக்ஸ்டைல்ஸ்க்கும் நாங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இது வந்து ஒரு 20 years வந்து நான் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு லேசர்ன்றது நம்ம யூஸ் பண்ணது தெரியாது. ஸோ தமிழ்நாட்டு லெவலில் நமக்கு ஃப்ரெண்டு கொடுத்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, எஸ்டீமில் வந்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு மிஷின் வந்து லாங் டைம் வந்துட்டு லைஃப் இருக்குதுன்னாங்க. நான் இப்போ வாங்கி ஒரு 1.5 year ஆகிடுச்சு. இந்த யூஸ் பண்ணுறேன். நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல அவுட்புட் உங்களுக்கு டைமிங்கு, குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வந்து அவங்க சர்வீஸு எல்லா டீமும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனி டைம் கால் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எந்த ஸ்பெர் பஸ் போனாலும் அதை உடனே வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து மிஷினரி பொறுத்தவரைக்கும் தெரியும், நமக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ரன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1 week 10 days ஆகும். ஸோ இவங்க சொன்னால் அப்படின்னா 1 day 2 day வந்துட்டு மறுபடியும் மிஷினை வந்து ரன் பண்ணுற அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷினரி வாங்கினாலும் லோ பட்ஜெட்டில் போக மாட்டேன். நீ பொறுத்துக்கிட்டோம்னா காஸ்ட்டு நல்லா கொடுத்து வாங்கணும், அது லைஃப் இருக்குன்ற மாதிரி நான் திங்க் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளும் வாங்குவேன். அது வாங்கும்போது இந்த எஸ்டிஎம் மிஷினும் வந்துட்டு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அது வந்து குவாலிட்டியான பொருள் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து வாங்கினேன். இன்றைக்கு கூட அது குவாலிட்டியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு டாப்அப் பண்ணுறதும் எஸ்டிஎம்ல அந்த டாப்அப் பண்ணுற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த மிஷின் கூட இன்னொரு 15 days நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து பண்ணுறோம். என்னுடைய ஃப்ரெண்டும் கேட்குறாங்க என்ன மிஷின் வாங்கிருக்கிறாங்க. ஸோ எஸ்டீமில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நல்லா மிஷின் நல்லா இருக்குது, நீ அதுவே வாங்க சொல்லி ஒரு 2 இடத்துல 3 இடத்துல நானே வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ எஸ்டீம்.